தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேலான கிறிஸ்து என்கிற தலைப்பின் கீழாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை தியானிக்கும் போதே ஏன் கிறிஸ்துவின் பிறப்பு முக்கியமானது என்கிறதற்கான காரணத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக சபை எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டிய சபை 1ஆம் வருகையின் நோக்கத்தையே சரியாக அறியாமல் இருப்பது என்பது மிகவும் பரிதாபத்துக்குரிய காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கே தெரிவதில்லை. அநேக திருச்சபைகளிலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்திற்கு மாறான விதத்திலான அநேக காரியங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த 3 வசனங்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது நிச்சயமாகவே இங்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த எபிரேயர் அப்படிங்கிற அந்த புஸ்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறத குறித்து நிறைய கேள்விகளா இருக்கு. சிலர் பவுல் என்று சொல்கிறார்கள். ஆனா அந்த லிஸ்ட் பெருசு. பவுல், பர்னபா, சீலா, அப்பல்லோ, லூக்கா, பிலிப்பு, பிரிசில்லா, ஆக்கிலா, கிளமெண்ட் அப்படின்னு சொல்லி ரோமாபுரியை சேர்ந்த ஒரு பிற்காலத்தை ஒரு தேவனுடைய மனிதன் என்று பலரை இந்த எபிரேய நிருபமாக்கியோனாக வேத ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அங்க ஒரு எவிடன்ஸ் இருக்கு. இன்டர்னல் எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்து அவர் சுவிசேஷத்தை முதலாவது பிரசங்கித்தார். அதை அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். யார் கேட்டாங்க? அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்களாலே இந்த சுவிசேஷம் மற்றவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? பிரசங்கிக்கப்பட்டது. அப்படி பிரசங்கிக்கப்பட்ட பிறகு அதை கேட்டவர்களும் மற்றவர்களுக்கு பிரசங்கித்தார்கள். இப்போ அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். வாசிங்க யாராவது ஒருத்தர். முதலாவது கர்த்தர் மூலமாய், அடுத்தது அறிவிக்கப்பட்டு, அவரிடத்தில் கேட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் மூலமாய் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சத்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரத்தினாலும். பகிர்ந்து கொடுத்த இங்க இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் மூலமாய் கடத்தப்பட்ட செய்தியை கேட்டவர்கள். எப்படி வைத்துக் கொள்ளலாம்? தீத்து, தீமோத்தேயு அவர்கள் எல்லாம் நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. அவங்க யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க? இப்படி அப்போஸ்தலர்கள் மூலமாக கற்றுக்கொண்டவர்கள் அல்லது அப்போஸ்தலர் மூலமாய் கற்றுக்கொண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் என்கிற அந்த காரியத்தின் அடிப்படையில இது பவுலாக பர்னபாவாக இருக்க முடியாது. ஏனென்றால் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, நான் இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அதே போல மற்ற அப்போஸ்தலர்களும் அதே போன்ற காரியங்களை தான் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லாததுனால யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதுல நமக்கு தடுமாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனிதர்கள் ஏவப்பட்டு என்ன செய்தார்கள்? பேசினார்கள் என்கிற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த எபிரேயர் நிருபத்திற்கு ஆக்கியோனாக இருக்கிறபடினாலே இதுல எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இங்க ஒரு படம் போட்டிருக்கிறேன். இங்கே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதாக நம்பக்கூடிய காலம் என்பது 60லிருந்து 70. 3வது வரியில் letters to the Hebrews written. அந்த 60லிருந்து 70 எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமாபுரியில நீரோ என்கிற மன்னன் ஆட்சி செய்த காலம். அவனுடைய காலம் 54 இருந்து 68. அந்த நாட்களிலே தான் அநேக யூதர்கள்
அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன்? அந்த நாட்களில் தான் பவுலும் பேதுருவும் கூட இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அப்படியானால் இந்த எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட காலம் என்பது அன்றைக்கு ரோமாபுரியில இருந்த நீரோ என்கிற மன்னன் மூலமாக பல நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற போதுதான் இந்த நிருபம் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. இந்த நிருபம் எழுதப்பட்ட அதே காலகட்டத்திலே தான் எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயமும் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அது மண்மேடுகளாக காணப்படுகிறது. அது திருப்பி கட்டப்படவே இல்லை. அப்போ எபிரேயர் நிருபம் இந்த முதல் 3 வசனத்தை நம்ம பார்க்கிறதா இருந்தாலும் இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தின் அடிப்படையில் அன்றைக்கு வாழ்ந்த யூத மதத்தை சார்ந்த ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பல நெருக்கடியான காரியங்களை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற போதுதான் இந்த நிருபம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் அதனுடைய முதலாவது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: ஆண்டவர் எல்லா காலங்களிலும் பேசுகிற தேவனாம். ஆண்டவர் யாரு? எல்லா காலங்களிலும் பேசுகிற தேவன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், எல்லா காலங்களிலும் ஆண்டவர் பேசுகிறார் என்றால் கேட்கிறவர்கள் யார்? இன்றைக்கு 2வது வேத பகுதியாக நாம் இந்த வேத பகுதியை வாசித்தோம் அல்லவா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஐயா, கேட்டால் போதாது, கேட்டால் போதாது. கேட்பதற்கும் கவனித்து கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு நண்பரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிக் கொண்டிருக்கிற போதே அந்த உரையாடல் ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லும் போது நாம பேசிட்டே இருப்போம், ஆனா நம்முடைய செவிகள் வேற எங்கேயாவது கவனிச்சுட்டு இருக்கோம். ஆமா தானே? நம்ம வீட்டுல எப்படியும் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்ன பண்றது? மாட்டிக்குவோம். அப்ப பேசுறத கேட்கிற மாதிரி சொல்லுங்க. சில நேரத்தில் போன்லயும் அப்படித்தான். அப்போ கேட்பதற்கும் கவனித்து கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் எல்லா காலங்களிலும் பேசுகிறாராம். கேட்கிறவர்கள் கேட்டார்கள், கவனித்து கேட்டார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் கவனித்து கேட்டால் மட்டும்தான் கீழ்ப்படிய தோன்றும். என்ன செய்ய முடியும்? கவனித்து கேட்கல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், காதுள்ளவன் கேட்கிறான். அப்படின்னா என்ன? காது இல்லையா? எல்லாருக்கும் காது இருக்கு. ஒரு முறை ஒரு காது கேட்கிற அந்த திறமை இல்லாத ஒரு மனிதன் டாக்டர்கிட்ட போறான். டாக்டர் போய் சொல்றான், ஐயா 20 வருஷமா நான் அந்த கருவியை கூட வச்சிருக்கிறேன் காது கேட்பதற்காக, ஆனா பாருங்க என் காது கேட்கவே மாட்டேங்குது, ஏதாவது பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றான். டாக்டர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அவனுடைய வலது காதில் இருந்த அந்த கருவியை எடுத்து விட்டு இடது காதில் மாட்டிட்டு இப்ப கேட்குதான்னு கேட்டார். ஐயோ டாக்டர் நல்லா கேட்குது. அப்ப சொன்னார் அவரு, நீ எந்த காது கேட்காதோ அந்த காதுல மாட்ட வேண்டிய கருவியை எங்க மாட்டி வச்சிருக்க? பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க. உங்களதான் சொல்றாங்க. எதை கேட்கணுமோ அதை கேட்கறது இல்லை, எதை கேட்கணுமோ அதை கேட்கறது இல்லை. அப்படியே கேட்டாலும் கவனமா கேட்கறது இல்லை. கவனமா கேட்காததுனால நம்ம கேட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லை. வருஷங்கள் மாறி போகிறது, வயசு கூடிட்டே போகுது. நரச்ச முடிய மறைக்கிறதுக்கு என்னென்னமோ வித்தைகள் எல்லாம் பண்ண வேண்டி இருக்குது. ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்களோடு பேசுகிறார். எப்ப உள்ள வந்தீங்களோ அப்ப இருந்து இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வந்தார் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி அதையெல்லாம் கேட்டிருக்கிற நீங்கள் கவனித்து கேட்டீர்களா? என்னடா பண்றது, கிறிஸ்துமஸுக்கு கூப்பிட்டுருக்கிறோம், வந்திருக்கிறோம், மத்தியானம் சாப்பாடை கொடுத்து நம்மளை அனுப்பி வைக்கிறதுக்குள்ள இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியலையே, அல்லையாங்கிறானுங்க, என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு மனசுல ஓடிக்கிட்டே கேட்டுட்டு இருந்தா நீங்க கீழ்ப்படிய முடியாது. நல்ல கவனிங்க, நாங்க உங்களை நேசிக்கிறோம். நாங்க உங்களை நேசிக்கிறதுக்கு காரணம் ஒருவரால் நாங்க நேசிக்கப்படுகிறோம். இந்த உலகத்தினாலே எங்களுக்கு அன்பு கிடைக்காத போது,
மனிதர்களை நம்பி ஏமாந்தோம், அல்லது அநேக காரியங்களை நம்பி ஏமாந்து ஒன்று இல்லாம உடைந்து போயிருந்த போது என்னை தேடி இயேசு வந்தார், எங்களை தேடி இயேசு வந்தார். அவர் உண்மையான அன்பை காண்பித்தார். அப்பதான் புரிஞ்சது, ஓ இதுதான் உண்மையானதா. அப்படி உண்மையான அன்பை பெற்றிருக்கிறதுனால இப்ப எங்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறாரு, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்பின் அடிப்படையிலேயே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒருவேளை கட்டாயம் போல தோன்றினாலும் அதற்கு பின்பதாக ஒரு அன்பு இருக்கிறது. இந்த கால நேரத்தில் நீங்கள் கவனித்து கேளுங்கள். ஏன்னா ஆண்டவர் எல்லா காலத்திலையும் பேசுறாரு. அதுல எழுதிட்டு பாருங்க, முதல் வசனத்துல பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு என்ன செய்தார்? திருவிழம் பற்றினார். அதை இப்படி சொல்லலாம். இந்த வேதாகமத்தில் எழுதின சில ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனால் எழுதாத சில தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. எலியா, எலிசா அவர்கள் தீர்க்கதரிசிகள். ஆனால் என்ன செய்யல? புஸ்தகத்தை எழுதல. அப்ப புஸ்தகத்தை எழுதின எழுதாத தீர்க்கதரிசிகள் எல்லாரும் மூலமா ஆண்டவர் பேசுறார். ஆனா பேசுறத கேட்டாங்களா? முகமதிய மார்க்கத்துல முதலாவது நபி ஆதாம். ஆதாம்னு மட்டும் அவங்க சொல்றது இல்ல, ஆதாம் அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதாம் அப்படிங்கிற அந்த முதலாவது நபி, அவருக்கு பேசப்பட்டது என்னன்னு தெரியுமா? ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்குவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சிலர் சில காரியங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அந்த நபருக்கு என்ன சொல்லப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. சிலருக்கு இயேசுவை பிடிக்கும், ஏன்னா அவரு ரொம்ப சாஃப்டான கேரக்டரா இருக்காரு, ரொம்ப அடித்தடிகளா இல்லாம ரொம்ப மென்மையா இருக்கிறார். பரவாயில்ல, ஓகே, நல்லா கவனிங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? அப்போ ஆதாம் முதலாவது தாய் தகப்பன். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டியும் தாத்தா. நம்ம கருப்பா இருந்தாலும் சரி, கலரா இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசினாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டியும் தாத்தா இருக்காங்க. ஆதாம் ஏவாள். அவங்க ஆண்டவர் பேசுறாரு. பேசும்போது சொன்னாரு, ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் பாவம் வந்துச்சு. பாவத்தினால ஒழித்துக் கொண்டார்கள். ஒழித்துக் கொண்டு அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத, ஒரு நாள் அவருக்கு ஒரு மீட்பு உனக்கு உண்டா. ஆனா அதை அவர்கள் கவனித்து கேட்டார்களா? ஆபிரகாம் புஸ்தகங்களை எழுதவில்லை, ஆனால் ஆண்டவர் அவரிடத்தில் பேசினார். உன்னுடைய சந்ததியிலிருந்து எழும்புகிறவர் பூமியிலே ரட்சிப்பை கொண்டு வருவார். ஆசீர்வாதங்களில் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன என்று புரிந்தது? அப்ப கேட்டாங்க, கவனிச்சு கேட்கல. யாக்கோபு இடத்தில் ஆண்டவர் பேசினார். அவன் என்ன சொன்னாரு? யூதா என்கிற கோத்திரத்திலிருந்து, தன்னுடைய குமாரனுடைய வம்சத்திலிருந்து ஒரு இரட்சகர் எழுப்ப போகிறார். அவர் ராஜாவாக இருப்பார். யூதாவினிடத்தில் செங்கோல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆனால் யூதாவுக்கு தெரிந்ததாது கேட்டார்கள், ஆனால் அதை விசுவாசித்தார்களா? தாவீதிடத்தில் சொன்னார், உன்னுடைய இந்த வீடு கட்டி எழுப்பப்படும். வீடு கட்டணும்னு அவன் நினைச்சான், ஏற்கனவே நான் கட்டி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. இல்லையா? நம்ம வீடு கட்டுறதுன்னு உடனே நமக்கு என்ன ஞாபகம்? 2 பெட்ரூம். இப்பெல்லாம் 2 இல்லை, இப்ப 4 போயிடுச்சு. ஏன்னா எப்படிலாம் நம்ம சண்டை போடுறோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனாலுக்கு முதல்ல என்ன செஞ்சிருது? ஆமா, இது சண்டை போட்டா நீங்க சேர்ந்து அப்படி இருந்துக்க, சேர்ந்து இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹால்ல வந்து உட்காந்துப்போம். சரி, அங்கே தாவீதிடத்திலும் ஆண்டவர் பேசினார், யூதாவின் கோத்திரத்திலிருந்து ஒரு இரட்சகர் வருவார் என்று. ஈசாயின் அடிமரம். ஆனால் அவர்களுக்கு புரிந்ததா? பின்னாட்கள்ல புஸ்தகத்தை எழுதின மீகா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் திருவிழா பற்றினார். பெத்லெஹேம் என்னும் சிறிய ஊரில் இருந்து இரட்சகர் என்ன செய்வார்? பிறப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அங்கே கன்னியின் வயிற்றில் பிறப்பார். அப்போ ஆதாமிலிருந்து ஆதாம், ஆபிரகாம், யாக்கோபு, தாவீது, மீகா, ஏசாயா என்று தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் திருமணம்
கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் பெரிய கவலை என்ன தெரியுமா? யாருமே கவனிச்சு கேட்கல. சில நேரங்களில் கேட்டார்கள், சில நேரத்தில் கேட்கவில்லை. இந்த கால நேரத்தில் கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டத்திற்காக வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்க வேண்டும். இதை விட்டு நாம் விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லிட்டு வந்து 2ஆம் வசனத்தில் எப்படி ஆரம்பிக்குது? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழா பற்றினார். நான் கவனிங்கன்னா பாட்டு பாட சொன்னேன், இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உலகம் அழிஞ்சிடும் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு. ஏன் வேதத்தை தெரிந்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அதை குறித்து பயம் வரவில்லை? கவனிக்கணும். நீங்க அதாவது சபைக்குள்ள இருக்கிறவங்களும் நான் சொல்றதை கவனிங்க, சபைக்குள்ளே இல்லாமல் இருக்கிறவங்களும் கவனிங்க. ஏன் இப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் எங்களை கவலைப்படுத்துவதில்லை? உலகம் அழிஞ்சிடும் ஐயோ அப்படின்னு உட்காரிக்கலாம். நாங்களாம் பிரியாணி போடுறது ரெடியா இருக்கோம், விட்டா போதும். ஏன் அந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா, கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் ஆண்டவர் திருவிழம் பற்றி இருக்கிறார். என்ன திருவிழம் பற்றி இருக்கிறார்னா, கவனமா இருக்கப்பா, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழும்பி கதெல்லாம் விடுவான், கப்சாவா விடுவான். கவனமா இருங்க. எழுதி கொடுத்திருக்கிறதுனால, இந்த வேதத்தை நாங்க கவனிச்சு கேட்கிறதுனால இப்ப எங்களுக்கு ஒண்ணு புரியுது, இந்த ஆள் ஏதோ விஷயத்துல என்ன செய்யறாரு, தப்பு சொல்றாரு. இப்படி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. மே 21ஆம் தேதி உலகம் அழிய போகுது. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அந்த செய்திகள் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒன்றா இருக்குது, அது அவங்களை ரொம்ப பாதிக்குது. ஐயோ அழிஞ்சிருமாமே. ஏன்னா நமக்கு நிறைய ஷெட்யூல்லாம் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், எப்படி எல்லாம் நமக்குள்ள நிறைய கனவுகள்லாம் இருக்கு. திடீர்னு வந்து உலகம் அழியுதுன்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கும்? என்னையா அது, இப்பதான் நாங்க வாழைய ஆரம்பிச்சிருக்கோம், நான் ஆரம்பிக்கவே இல்லை, 2026 தான் பொண்ணு பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்படி எல்லாம் இருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் உலகம் அழிஞ்சிருந்தோன்னு என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம கோபத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, கிறிஸ்தவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எனக்கு நேரத்து மட்டும் நிறைய வந்துச்சு, எல்லாருமே கிறிஸ்தவங்க. அப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பைபிளை கையில வச்சிருக்கிறாங்க, என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது இல்லை. கவனிங்க, கவனித்து கேட்க வேண்டுமா? கடைசி நாட்களில் குமாரன் திருவிழம் பெற்றுகிறாராம். அப்போ கடைசி நாட்களில் தான் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து திருவிழம் பெற்றுகிறார். என்ன சொன்னாரு? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்த போது அவருடைய அந்த விசிபிளான தோற்றம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு பேச்சாகத்தான் இருந்துச்சு. அவர் சொன்னாரு, என்னை கண்டவர் பிதாவை கண்டார் அப்படின்னு சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்ட குமாரனுடைய பேச்சு என்பது எல்லாமே வாயில் வார்த்தைகளாக மாற்றம் இல்லை, அது செய்கையாகவும் இருந்துச்சு. என்னை கண்டவன் என்ன, யாரை கண்டான்? பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னார். அடுத்தது அவருடைய போதனைகள் எல்லாமே அதிகாரம் உள்ளவைகளா இருந்துச்சு. அவருடைய டீச்சிங் அது அநேகரை ஒரு ஆச்சரியப்பட வச்சது. அவர் பேசும்போதெல்லாம் என்ன பேசினார்னா, நான் சுயமா பேசல, நான் பிதாவை குறித்தே பேசுறேன்னு சொன்னார். யார பேசுறேன்? பிதாவை குறித்து பேசுறேன். அடுத்தது இந்த பேசுற விஷயங்கள் அற்புதங்கள், நிறைய அற்புதங்கள்லாம் செய்தார். குருடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, குஷ்டரோகியுடைய குஷ்டரோகத்தை மாற்றினார், நிறைய வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க, நிறைய அற்புதங்கள் எல்லாம் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது செய்தார். அதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எழுதியிருக்குது, இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்காக. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்காக. நல்லா கவனிங்க. இப்போ இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் தேவன் திருவிழம் பற்றி கொண்டே இருக்கிறார். அவருடைய பிறப்பு, அவர் பிரசங்கித்த பிரசங்கம், அவருடைய அற்புதம், அடையாளங்கள் எல்லாமே என்னவா தான் இருக்குது, அவருடைய செய்தியா தான் இருக்கு. இந்த செய்தியை நாம் கவனித்து கேட்டால் நமக்கு எந்த குழப்பமும் வராது. பாருங்க, சில நேரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை மட்டும் சிலர் வாசிக்கிறார்கள். நமக்கு தெரிந்திருக்கிற மாதிரி நம்முடைய தேசத்துல விவேகானந்தர் படிச்சதா சொல்றாங்க. விவேகானந்தர் தன்னுடைய புஸ்தகத்துல, நான் படிக்கல, நான் சொல்ல கேட்டதை சொல்றேன், அவர் சொல்லியிருக்கிறார், எருசலேமில் நான் பிறந்திருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன், என்னுடைய இருதயத்திலிருந்து வருகிற ரத்தத்திலிருந்தாலே அவருடைய கால்களை கழுவியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் காரணம் என்னன்னா, அவருடைய போதனைகளை
உண்டான மாற்றம். காந்தி, மகாத்மா காந்தி அவருடைய அஹிம்சை கொள்கைகளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவர் வச்சிருந்த காரியம் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் என்ற ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சில காரியங்கள் சில மனிதர்களை கவர்ந்திருக்கிறது. இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க. ஆனா இங்க கடைசி நாட்களில் வெளிப்பட்டிருக்கிற குமாரன் வார்த்தையினால மாத்திரமல்ல, அவருடைய எல்லா காரியங்களையுமே நாம் கவனிக்க வேண்டுமா? இப்படி நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ ஒரு தச்சன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு போடியம் ஒண்ணு செய்யறாங்க, ஒரு கார்பெண்டர் ஒருத்தர் செய்யறாங்க. இப்போ இந்த கார்பெண்டர் இந்த வேலையை செய்யும் போது இதை வைத்துக்கொண்டு இந்த பொருளை பார்த்து கார்பெண்டருடைய சுபாவத்தை சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல புரியுதா? இப்போ இந்த போடியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? கார்பெண்டர் ஞாபகம் வருமா? கார்பெண்டருடைய சுபாவங்கள் ஞாபகம் வருமா? அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல பாஸ், எங்க வாங்கினாரு நல்லா இருக்கு. யாரதான் ஞாபகம் வருது? பொருட்களினால் யார் ஞாபகம் வர்றதில்லை. ஆனா பைபிள் என்ன சொல்லி இருக்குதுன்னா, சிருஷ்டிகரை சிருஷ்டிகளும் வெளிப்படுத்துகிறது என்று எழுதியிருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிங்க. எப்படி என்றால் காணப்படாத தேவனுடைய சுபாவங்கள், அதாவது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற எல்லா வஸ்துக்கள் மூலமாகவும் ஆமா போதும். சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அப்ப தேவனால் படைக்கப்பட்டவைகள் எல்லாமே தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாக நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆனா நான் சொன்னேன், இப்போ இந்த ஒரு பொருளை பார்த்த உடனே இதனுடைய ஆசாரியனுடைய சுபாவங்கள் நமக்கு தெரியாது. இப்ப ஆசாரியனுடைய சுபாவங்கள் தெரியணும்னா நம்ம யாரை பார்க்கணும்னா, ஒண்ணு அந்த ஆசாரியை பார்க்கணும், அல்லனா ஆசாரியனுடைய பையனை பார்க்கணும். பையனை பார்த்தா ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இங்க தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? அநேகர் கேட்கிற கேள்வி. நான் பாடல் நேரத்தில் கூட சொன்னேன், எப்படி கன்னிமரியாளுடைய வயிற்றில இயேசு பிறக்க முடியும்? ஏன்னா சபையை அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வந்து கேட்கிற கேள்வி, நீங்க எப்படி பிறந்தீங்க? அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற புரிதல் என்னன்னா, தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது ஒரு பயாலஜிக்கலான ஒரு பர்த்தை தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதனாலதான் முகமதிய நண்பர்களும் கூட என்ன சொல்றாங்க, பிதாவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, எப்போ அவருக்கு பிள்ளை பிறந்ததுன்னு கேட்கிறாங்க. ஐயா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது பயாலஜிக்கலா வந்ததல்ல, அவர் எதற்காக இந்த பூமியில வந்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்கானது. யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கானது. இங்கே குமாரன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவர் தெளிவாய் சொன்னார், என்னை கண்டவன். அப்ப இவர் யாருடைய இயல்புகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? பேச்சிலேயும் அதிகாரத்திலேயும் சுபாவத்திலேயும் போதனையிலேயும் எல்லாவற்றையும் இவர் யாரை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? பிதாவை. அதேதான் சிருஷ்டிகளும் யாரை தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது? சிருஷ்டிகளை தான் வெளிப்படுத்திட்டு இருக்குது. ஆனா சிருஷ்டிகள் சிருஷ்டிகளை வெளிப்படுத்தும் போது ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியல. இப்ப யாரை புரிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்து மூலமாக என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒன்றாகிய மெய் தேவன், பிதாவாகிய தேவன் என்று சொல்கிறோமே, அவரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. எப்படி பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நல்ல கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்ததனுடைய பிரதானமான காரணத்தில் இதுவும் ஒன்று, பிதாவை வெளிப்படுத்துவதற்காக. அதனாலதான் அவருடைய டைட்டில் என்னன்னா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? அவருடைய வேலை என்னது? தேவனை தன்னால் அனுப்பப்பட்ட அல்லது தன்னை அனுப்பின தேவனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இப்ப பாருங்க, அந்த 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை யாரை குறிக்குது? குமாரனை. அடுத்தது, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். யாரை குறிக்குது? அப்ப ஏற்கனவே நம்ம கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம், ஞாபகம் இருக்குதா?
அவரை கொண்டும் அவருக்கு என்றும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. அடுத்தது 3ஆம் வசனம். இவர் யார்? இயேசு கிறிஸ்து, இறை மைந்தன் இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையின் பிரகாசம். யாருடைய? பிதாவுடைய மகிமையின் பிரகாசம். அவருடைய தன்மையின் சொரூபம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வாசத்திலே உட்கார்ந்தார். எக்ஸாக்ட் இம்பிரிண்ட். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தபோது பிதாவாகிய தேவனை அவர் வெளிப்படுத்தினார். கொலோசையர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்ப இந்த இசையாவுடைய விசுவாச பிரமாணத்தை நம்ம எல்லாரும் அறிக்கையிட்டோம் அல்லவா? அதுல சில வாசகங்கள் இருக்கு பாருங்க. இவர் உலகம் சகல உலகங்களுக்கும் உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், இவர் மூலமாய் சகலமும் உண்டாயின. அப்போ ஆதி திருச்சபை இயேசு கிறிஸ்து யார் என்பதை திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து யார் என்பதை எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார், அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே தேவனுக்கு கல்யாணமாகி அவருக்கு பிள்ளை பிறந்தது என்று நினைத்துக் கூடாது. அவரை வெளிப்படுத்துவதற்காக இவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அதுதான் begotten son அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. the only begotten son. அப்போ ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லும்போது பயாலஜிக்கல் மெத்தட்ல அல்ல, இவர் தேவனுடைய சுபாவங்களை இயல்பை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். ஆனால் பாருங்க, இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். ஆனா உடனே எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சா உடனே என்ன சொன்னாங்க? எல்லாரும் தேவதூஷணம் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு புரியல, பரவாயில்ல. ஆனா இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று, இந்த கடைசி காலங்களில் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் திருவிழம் பற்றி கொண்டே இருக்கிறார். அந்த குமாரன் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு? சிங்காசனம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் பார்ப்பது எதற்காக, அல்லது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு கேட்டா, அவருடைய பேச்சின் மூலமாக, அவருடைய சுபாவங்களின் மூலமாக, அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து தன்னை வெளிப்படுத்தினதன் மூலமாக காண முடியாத ஒரு தேவனை நான் காண்கிறேன். காண முடியாத ஒரு தேவனை என்ன செய்கிறேன்? காண்கிறேன். இந்த காண முடியாத தேவனை காண்பதற்கு ஏற்கனவே வழிமுறைகள் இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசித்த போது, வானங்களும் பூமியும் யாரை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது? படைத்தவரை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கவனிங்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா நீங்க சொல்ற இதெல்லாம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அல்லது இதெல்லாம் நாங்க கேட்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவனிங்க, உங்களை நேசிக்கிறதுனால் சொல்கிறேன், நாங்கள் உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னாலும் சரி, சொல்லாமல் போனாலும் சரி, ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே உங்களிடத்திலே இந்த காரியங்களை எல்லாம் நீ கவனித்து கேட்டாயா, இதை நீ கை கொண்டாயா என்று ஆண்டவர் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார் என்று வேதம் சொல்கிறது. யாருமே உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லல, யாருமே உங்களுக்கு துண்டு பிரதிகளை கொடுத்து மதம் மாற்றல, அல்லது யாரும் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டை கொடுக்கல, யாரும் உங்களை சர்ச்சுக்கு கூப்பிடல, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனாலும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எந்த அடிப்படையில் தெரியுமா? அவர் படைத்திருக்கிற வானமும் பூமியும் அந்த சிருஷ்டிகளுடைய இயல்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் யார் தேவன் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எதை பார்த்துட்டு? ஊட்டிக்கு போறோம்,
குன்னூருக்கு போறோம், கோத்தகிரிக்கு போறோம், அங்கெல்லாம் போய் இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ எவ்வளவு அருமையான காட்சின்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா வசனம் எப்படி தெரியுமா சொல்லி கொடுக்குது? அந்த காட்சிகளுக்கெல்லாம் காரணமாய் இருக்கிற ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார். அவரை நீ சேவிக்க வேண்டும், அவரை நீ தொழுது கொள்ள வேண்டும். அவர் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்கள் வர முடியுமே தவிர உருவாக்கப்பட்ட மனிதர்களுடைய கையினால் வரையப்பட்ட படத்தினாலோ மனுஷனுடைய கையினால் உருவாக்கப்பட்ட சிலைகளினாலோ ஒரு மனிதனுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாரும் எந்த காலத்திலும் கொடுக்க முடியாது என்று வேதம் திட்டமாக சொல்கிறது. அப்படின்னா இப்ப எனக்கு முன்னால ரெண்டு விதத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஒன்று, சிருஷ்டியும் அவரால் படைக்கப்பட்ட வஸ்துவும் அவருடைய இயல்புகளை எனக்கு காண்பிக்கிறது. அடுத்தது, வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனுடைய சுபாவத்தை எனக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. இப்ப அந்த ரெண்டும் தெரிஞ்ச பிறகு சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஏனோ தானோ என்று வாழ்வீர்களானால் கவனமாக இருங்கள். சிருஷ்டியை மாத்திரமே பார்த்து மனம் திரும்பாதவர்களே, அவர்களுக்கே ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்களுக்கு சிருஷ்டியையும் பார்க்கிறீங்க, எழுதி கொடுத்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய குமாரனுடைய வாழ்க்கையிலிருந்தும் அவருடைய சுபாவங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். இதையெல்லாம் அறிந்திருந்தும் மற்றவர்களுக்கு சாட்சியாக நீங்கள் வாழாவிட்டால் நிச்சயமாக ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கும். அப்போ சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்கிற பேரில் இருக்கிற நீங்கள் சிருஷ்டிப்பில் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தேவனுடைய குமாரனுடைய வாழ்க்கையில் இருந்தும் அவருடைய இயல்புகளை, யாருடைய இயல்புகளை? இந்த உருவாக்கின ஒரு சிருஷ்டிகளுடைய சுபாவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுபாவத்தை போல நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த சுபாவத்துல நான் எதுக்கா தெரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நான் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரியான சுபாவம் உடையவர்களாகத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டுமா? இன்னைக்கு பாருங்களேன், யாரை அடிக்கலாம், யாரை உதைக்கலாம், யார் சமாதானத்தை கெடுக்கலாம், அடுத்தவன் நல்லா இருந்தா பிடிக்கிறது இல்ல, எப்படியாகிலும் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணம் வேரூன்றி இருக்கிற இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? நீ என்னை பார்த்து என்னுடைய பேச்சுக்களை கேட்டு கவனித்து அதன்படியெல்லாம் வாழ்ந்து அவரை போன்ற ஒரு சுபாவம் உடையவனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து பிறப்புல இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை காட்டிலும், நட்சத்திரத்தை காட்டிலும், அலங்காரங்களை காட்டிலும், உணவு பதார்த்தங்களை காட்டிலும், நாம் அணிந்திருக்கிற வஸ்திரங்களை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே குமாரன் திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். அதை கேட்க வேண்டும், கவனித்து கேட்க வேண்டும், அதை விட்டு விலகாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்து என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். சும்மா எதை கேட்டோம் அப்படியே டைம் போயிடுச்சு அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன்னா ரெண்டு விதத்திலேயும் தேவனுடைய இயல்பு, தேவனுடைய சுபாவம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ இப்படி கவனிச்சு பாருங்க. இப்ப நான் என்னுடைய 43வது வயது வரைக்கும் என்னுடைய தகப்பனார் இருந்தார். 43வது பிறந்த நாளுக்கு எங்க அப்பா எனக்காக ஜெபம் பண்ணார். அதுக்கு அடுத்த நாள்ல ஒரு மரணம் இருந்துச்சு. இப்ப எனக்கு 43 வருஷத்துல அவருடைய பேச்சுக்களை நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய சுபாவங்களை பார்த்திருக்கிறேன், அவருடைய நடவடிக்கைகள் தெரியும். இப்போ கொஞ்ச நாள் எனக்கு அவர் மரித்த பிறகு எனக்கே சில நேரத்துல கொஸ்டினா இருக்குது, என்னுடைய செயல்பாடுகள் அநேகம் யாரை மாதிரிதான் இருக்குது? எங்க அப்பா மாதிரி இருக்குது. வேட்டியை தூக்கி பிடிச்சா அப்படிதான் இருக்குது, அது நடக்கும் போது அப்படிதான் இருக்குது, தலைய எல்லாமே பார்க்கும்போது என்னை அறியாமலே யாரை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். இப்போ என் தகப்பனை ஒருவேளை நான் பார்க்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அவருடைய சுபாவங்கள் எனக்குள்ள இருந்து வெளிப்படுமா படாதா? எப்படி? அது இயல்பானது இல்லையா? அது ஒரு பிள்ளைக்குள்ள என்ன செஞ்சிடும்? இயல்பா வந்துடும். அதே மாதிரிதான் காண முடியாத ஒரு தேவனுடைய இயல்பு நமக்கு ரெண்டு விதங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று சிருஷ்டிப்பு, ரெண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ரெண்டையும் பார்த்து நாம் ஆராதிக்கிற தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த சுபாவங்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவரை குறித்து 3 சுபாவங்கள் முக்கியமானவைகள்.
ஒன்று, தேவன் அன்புள்ளவர். தேவன் அன்புள்ளவர். 2, தேவன் நீதியுள்ளவர். 3, தேவன் பரிசுத்தர். தேவன் யார்? பரிசுத்தர். அப்போ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கற்றுக்கொள்கிற நான் 3 விதமான சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். 1, அவருடைய அன்பு. 2, அவரை போன்ற நீதி. 3, அவரை போன்ற பரிசுத்தம். இதற்காகத்தான் சபை வாழ்வு. இதற்காகத்தான் சபை வாழ்வு. இப்ப நம்ம கூடி வந்து உட்கார்ந்து பாட்டு பாடுறோம், ஜோம் பண்றோம், வசனத்தெல்லாம் கேட்கிறோம். போகும்போது நம்ம எப்படியா போகணும் அப்படின்னு கேட்டா, அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் போக வேண்டும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நமக்கு வீடியோ எல்லாம் வருது இல்லையா, யாரையாவது அடிச்சாங்கன்னா என்ன பண்றாங்கன்னு. ஏன் யாரும் திருப்பி அடிக்கிறது இல்ல? சபைக்குள்ள போறாங்க, ஊழியக்காரங்களை அடிக்கிறாங்க, விசுவாசிகளை அடிக்கிறாங்க. அதுல ஒரு சகோதரி கண்ணு தெரியாதவங்க, அவங்கள கூட ஒரு மனுஷி போய் அடிக்கிறா. ஏன் திருப்பி அடிக்கல யாரும்? தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அன்பை வெளிப்படுத்தும்படியாக பிள்ளைகளாக ஆண்டவர் சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். அந்த தகப்பன் அன்புள்ளவர். அந்த தகப்பன் சிருஷ்டிகர். அந்த தகப்பன் சிருஷ்டிகர். ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, அவர் நீதி உள்ளவரும் கூட. இன்றைக்கு அடி விழலைங்கிறதுக்காக ஒரு நாளும் அடியே விழாதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு நாளும் விழாதுன்னு நினைச்சிடக்கூடாது. நான் பிறப்பிலே கிறிஸ்தவன். என் பேர் சாமுவேல். ஒரு முறை ஒரு ஊழியக்காரங்க டிராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஃபுல் போதையில இருக்கிறேன், குடிச்சு வெறித்து அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் பாருங்க, அவங்க கொடுத்துட்டு இருக்கிற அந்த டிராக்ஸ்ல எழுதியிருக்குது சமாதானம் தரும் கிறிஸ்டியன்ஸ். எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் குடிச்சிட்டு இருக்கிற இந்த போதை எனக்கு சந்தோஷத்தை தருகிறது, ஏசு எப்படி தர முடியும்? உடனே எனக்கு பைக்கை எடுத்துச்சு, நானும் என்னுடைய நண்பனுமாக சேர்ந்து அவங்கள துரத்திட்டே போனேன். அவங்க வேகமா போயிட்டு இருக்கும்போது முன்னால காருக்கு முன்னால் நிறுத்தி அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டேன், அடிக்கிறதுக்கு போனேன். எப்படி சொல்றீங்க சமாதானத்தை தர முடியும் என்று? உங்களுக்கு முன்னால பிரசங்கம் பண்றேன்னா, கிறிஸ்தவனா பிறந்ததுனால இந்த பிரசங்கத்தை பண்ணல. கிறிஸ்தவனா பிறந்து எதற்காக கிறிஸ்தவனா வாழ்றோம்னு தெரியாமலேயே வாழ்ந்து எல்லாரும் ஸ்டார் கட்டுறாங்க, முதலாவது கட்டி எல்லாரும் லைட் போடுறாங்க, லைட் போட்டு எல்லாரும் ட்ரெஸ் மாத்துறாங்க, புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு சர்ச்சுக்கு போய் எல்லாம் இருந்தாலும் எதற்காக நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்த போது என்னை தேடி இயேசு வந்தார். அந்த ஊழியக்காரங்க அடிக்கல, அவர்கிட்ட ஆர்கியூ பண்றேன். கூட இருக்கிற முஸ்லீம் நண்பன் அவன் சொல்றான், டேய் விடுறா, அவன் போட்டும் அப்படின்னா எனக்கு விடுறதுக்கெல்லாம் நான் ஒரு ஹீரோவா காட்டுறதுக்கு விரும்புறேன். ஆனா அந்த மனுஷன் கடைசியில நிறைய ஆர்கியூ பண்ணி பார்த்துட்டு தலையில கை வச்சு ஜோம் பண்ணி விட்டார். என்ன மந்திரம் போட்டாருன்னு தெரியல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திட்டே இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காக வந்தார். ஏனென்றால் இந்த இடத்துல அங்கே அவர் குறிச்சு எழுதியிருக்குது, அவர் சுதந்திரவாளி. அவர் யாரா? சுதந்திரவாளி. இவரும் சிருஷ்டிகர், ஆனால் இவரும் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார். இவர் மகிமையின் பிரகாசம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். யார்? இயேசு கிறிஸ்து. ஆனா அப்படியெல்லாம் ஒரு மகிமை பொருந்தினவராக இந்த உலகத்தில் வந்த போதும் மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுவிப்பதற்காக தன்னையே பலியாக தந்தார். அநேகர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது என்பது அவமானமான மரணம் என்று. சில கிறிஸ்தவங்களே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் குட் ஃப்ரைடே அப்படின்னு எல்லாரும் அப்படியே ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு கஞ்செல்லாம் குடிச்சுக்கிட்டு ஐயோ இயேசு செத்து போயிட்டாரே அப்படிங்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸை காட்டிலும் எனக்கு குட் ஃப்ரைடே ரொம்ப சந்தோஷத்தை தருது. ஏன்னா என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். அவர் மரித்ததினால் நான் பிழைத்தேன். அவர் மரிச்சதுனால தான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன், பிழைச்சிருக்கேன்.
எதுக்காக மரித்தார்? அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்தது எதற்காகனா, நிறைய காரணங்கள், பர்பஸ் நிறைய இருக்குது. அது ஒண்ணு, ஜனங்களின் பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக. இன்னொன்னு, இயேசு தேவனுடைய குமாரனாக தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த இரண்டையும் நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆராதனை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது, கேக்கெல்லாம் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சு வீட்டுக்கு போகும்போது ரெண்டு காரியம் ஞாபகம் வச்சிருக்கணும். எதற்கையா இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? ஒன்று, ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக. இன்னொன்று, அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த சுபாவங்களை எனக்கு காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இதை நாம் மனதிலே கொண்டவர்களாக காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னமும் கற்றுக்கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு நாம் தூண்டப்படுவோம். அப்படின்னா, சிருஷ்டிகராக இருந்தவர், இன்றைக்கு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், இதற்கு நடுவுல அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். முதல்ல இருந்தார், சிருஷ்டிகராக. தமிழ்ல ஈஸியா ஞாபகம், ஒண்ணு சிருஷ்டிகராக இருந்தார், இப்ப எப்படி இருக்கிறாரு? சிங்காசனத்தில் இருக்கிறார். நடுவுல என்ன இருந்துச்சு? அவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் பலத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், மீண்டும் வருவார். அவர் மீண்டும் வருவார். மீண்டும் வரும்போது அவர் இப்படி சிலுவையில் அடிச்சு தந்தோடுற மாதிரிலாம் வரமாட்டாரு. அவரை குறித்து சொல்லி இருக்கிறது, அவர் ராஜாதி ராஜாவாக வருவார், அவர் ஏக சக்கராதிபதியாக வருவார். அன்றைக்கு யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் அவரை காயப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிற ராஜாவாக, நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். இந்த நாட்களிலே ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் என்றால், அதனுடைய பிரதானமான காரணம் இதுதான். ஐயா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், நீ ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொள்ளலன்னா போ அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அவர் திரும்பவும் வருவார் என்று எழுதியிருக்கிறது. அவர் திரும்பவும் வருவார். அப்படி வரும்போது அவரை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால், இன்றைக்கு அவரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, வேதத்தை எழுதிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், எழுதாத தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் பேசினாங்க, கேட்டாங்க, கவனிச்சு கேட்டாங்களாங்கிறதா தெரியல. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவும் பேசினார், எல்லாரும் கேட்டாங்க, கவனிச்சு கேட்டாங்களான்னு தெரியல. இப்பவும் நீங்க கேட்கிற மாதிரி இருக்கிறீங்க, கவனிச்சு கேட்கிறீங்களான்னு தெரியல. கவனிச்சு கேட்டா அதை விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். கவனித்து கேட்டா என்ன செய்யக்கூடாதா? ஏன்னா அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏன் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கான விளக்கம் 4ஆம் வசனத்தில் இருக்குது. ஐயோ, இப்படியெல்லாம் வெளிப்படுத்தின இந்த தேவனுடைய ரட்சிப்பை நாம் உதாசீனம் செய்வோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் அன்புள்ளவர் என்றும், நீதியுள்ளவர் என்றும், பரிசுத்தர் என்றும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அன்பையும், நீதியையும், பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றா போதாது, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தா போதாது, ஒரு சபையில் ஐக்கியம் வைக்கிறோம்னு இருந்தா போதாது. இங்க இருக்கிற நாம் எதெல்லாம் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும்? அன்பையும், நீதியையும், பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுபாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தன்னுடைய குமாரன் மூலமாக தன்னை என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி வெளிப்படுத்துகிற காரியங்களை கவனித்து கேட்கவும், அதை விட்டு விலகாதபடிக்கும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்படின்னு பண்ணணும்.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க இருக்கிற இடத்துல சபையின் ஐக்கியத்துல பங்கு பெறுங்க. உங்களுடைய சுபாவம் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் அணிந்து கொள்கிற வஸ்திரங்களில் இல்ல, நீங்களுடைய சுபாவத்திலே நீங்கள் அவரை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய அன்பிலே அவரை வெளிப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துடைய நீதியை வெளிப்படுத்துங்கள். இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா? சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவர்கள் பெயருக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சாமுவேல்ங்கிற பெயரெல்லாம் சுபாவ சம்பந்தமே இல்லை. அதனால பிரயோஜனம் இல்லை. அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாக, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மையும் ரட்சித்து ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார். இதை நாம் கவனத்தில் கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம பாடல பாடும்போது இப்படி ஒரு பாடல் பாடணும், எத்தனை பேருக்கு அதை ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த வார்த்தைக்கு தொடர்புடையதா இருக்கிறதுனால அந்த பாடலுடைய ஒரு கவியை நான் உங்களுக்காக பாடுற பாருங்க. இங்க எப்படி இருக்கு பாருங்க. நாம் நம் பாவத்தை வென்றிட, தாம் தம் இரத்தத்தை சிந்திட, மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் அமைக்க மானிடனாக தோன்றினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்தது எதற்காகனா, பிதாவாகிய தேவனுக்கும் எனக்கும் நடுவாக ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, ஒரு பாலத்தை அமைப்பதற்காக. அல்லேலூயா. அந்த கலையை மட்டும் நம்ம பாடலாமா? மாந்தர் யாரும் மகிழ்வோட ஆனந்த கீதங்கள் பாடவே, ஆனந்த கீதங்கள் பாடவே, துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, தேவகுமாரனே என்றுதித்தார், தேவகுமாரனே என்றுதித்தார், மாசற்ற ஆவியாம் மானிடனாகி மரியாம் கன்னியிடம் உதித்தார், மரியாம் கன்னியிடம் உதித்தார், மகிமையை மறந்து மாந்தரை நேசித்து, மகிமையை மறந்து மாந்தரை நேசித்து, மகன்குமாரன் உருவமாய், மகன்குமாரன் உருவமாய், உன்னையும் என்னையும் நேசித்தே வந்தாரே, இன்னல்கள் ஏற்கவே வந்திட்டாரே, சர்வ உலகை நீக்கவே வந்திட்டாரே, நாம் நம் பாவத்தை வென்றிட, தாம் தம் இரத்தத்தை சிந்திட, மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் அமைக்க மானிடனாக தோன்றினார். இன்றைக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமாக வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் ரட்சிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சொல்லுங்க, புதுசாக இருக்கிறவங்க இந்த புத்தகம் கொடுங்க. குடபாலன் தேவைப்பட்டவங்க ரெண்டு புத்தகம் உங்கள் கரண்டிலே. ரட்சிக்கப்படுறதுனா என்ன, மன்னிப்புனா என்ன, அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்ட அந்த புத்தகம் இருக்குது. அதை நீங்கள் வீட்டில் போன பிறகு படிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துவர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இல்லையா? ஜெபிக்கலாமா?